ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 2022-23லேருந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து அண்டர் செக்ஷன் 245ன்ற ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலா வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஐ இது ரிலேட்டடான ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் அதாவது ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 2022, 23லேருந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது 22, 23 இந்த ஃபினான்ஷியல் இயர் இந்த 2 ஃபினான்ஷியல் இயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டீஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கும் உங்களுக்கு. அண்டர் செக்ஷன் 245ன்னு சொல்ட்டு. இந்த நோட்டீஸ் வந்து எதுக்காக வந்து விடுறாங்க? எதுக்காக வந்து நோட்டீஸ் வந்து அனுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் நோட்டீஸ் இஸ் ரிலேட்டட் டு த அட்ஜஸ்ட்மென்ட் ஆஃப் ரீஃபண்ட் அகைன்ஸ்ட் பெண்டிங் டாக்ஸ் டிமாண்ட். அதாவது இந்த செக்ஷன் 245ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் இருக்கு அப்படின்றபோது, உங்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் இன்டிமேஷன் வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த மாரி உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் இருக்கு. இத வந்து நாங்க கரண்ட் இயரோட உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி ஒரு நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயில்லயே வரும். யுவர் ரீஃபண்ட் இஸ் ப்ரொபோஸ்ட் டு பி அட்ஜஸ்டட் அகைன்ஸ்ட் அன் அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் கைண்ட்லி ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மெயில்ல வந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 245 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 empowers the income tax department to adjust any refund due to a taxpayer against any outstanding demand. அதாவது உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு ரீஃபண்ட் வருது அப்படின்னும் போது இன்கேஸ் அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் இருந்துச்சுன்னா அந்த டிமாண்டோட அட்ஜஸ்ட் வந்து பண்ணிப்பாங்க. பட் பிஃபோர் மேக்கிங் such an adjustment, the department must issue the notice to the taxpayer. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. த ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெஸ்பாண்ட் த ரைசிங் ஆப்ஜெக்ஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 40,000 வந்து ரீஃபண்ட் வருது பாத்தீங்கன்னா இந்த இந்த ஃபினான்ஷியல் இதில் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 40,000 இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ரீவியஸா ஒரு 25,000 அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் இருக்கு அப்படின்னா இந்த 25,000 வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி அண்டர் செக்ஷன் 245 இந்த நோட்டீஸ் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்ப அந்த நோட்டீஸ் சென்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் அனுப்புவாங்க. பிஃபோர் ப்ரொசீடிங் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் மஸ்ட் இன்ஃபார்ம் யுவர் வைவா நோட்டீஸ். அதாவது மெயிலோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பிசிக்கல் நோட்டீஸா வந்து அனுப்புவாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்ல அதாவது உங்க பேன்ல ஏதாச்சும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் இருக்கு அப்படின்னும் போது இந்த டிமாண்டை வந்து ரீஃபண்டா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் டியூ. You are eligible for refund in current financial year, but the department intended to adjust the refund against the pending demand. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் 2023ல நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற போது உங்களுக்கு இப்போ ஃபினான்ஷியல் இயர் 10 அதாவது 10 லெவலில் உங்களுக்கு ஒரு 25,000 இருக்கு அப்படின்னா இந்த ரீஃபண்டை வந்து உங்களுக்கு கரண்ட் இயரோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் ஆர்டர் வந்து அனுப்புவாங்க. இன்கேஸ் நீங்க வந்து இந்த எதுவுமே இந்த ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் சப்மிட் த ரெஸ்பான்ஸ் டு த இன்டிமேஷன் ஆர்டர் அண்டர் செக்ஷன் 245 வித்தின் 21 டேஸ் ரிசீவிங் இட். இப்போ உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துருச்சுன்னா நீங்க வந்து 21 டேஸ்க்குள்ள வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சப்மிட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆகஸ்ட் 1ல வந்து எனக்கு ஸோ ஆகஸ்ட் 1ல வந்து எனக்கு வந்து நோட்டீஸ் வந்து இருக்குன்னா நான் வந்து ஆகஸ்ட் 23க்குள்ள வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். இஃப் யூ டோன்ட் ரெஸ்பான்ஸ் டு த இன்டிமேஷன் ஆர்டர் வித்தின் 21 டேஸ் த அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் வில் பி கன்சிடர்ட் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் அகைன்ஸ்ட் யுவர் ரீஃபண்ட். நீங்க 21 நாளுக்குள்ள நீங்க ரீஃபண்ட் ரெஸ்பான்ஸ் எதுவும் சப்மிட் பண்ணலன்னா உங்களோட ரீஃபண்ட் வந்து இந்த அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிமாண்டோட அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுல இருந்து சார்ஜபிள்னா உங்களுக்கு டிமாண்ட் அதாவது பிரின்சிபல் டிமாண்ட் அமௌண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டிமாண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அமௌண்ட் ஒரு 30K இருக்குன்னா இதுக்கு பிளஸ் இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் டிமாண்ட் வில் பி அட்ஜஸ்ட் அகைன்ஸ்ட் த ரீஃபண்ட் வித்தவுட் எனி கன்ஃபர்மேஷன் ஆஃப் அசஸி.
உங்ககிட்ட எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வாங்க மாட்டாங்க. கன்ஃபர்மேஷன் வாங்காமயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிமாண்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்ப ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் யூ ரிசீவ்ட் அன் இன்டிமேஷன் அண்டர் செக்ஷன் 245, reveal a detail at the time provided to the respond. If you miss the deadline to respond, the outstanding will be considered as adjusted your refund. You can you can respond to the intimation within 2 ways. இன்டிமேஷன் வந்து 2 விதமா நீங்க வந்து பண்ணலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் வந்து கரெக்ட்ன்னு சொல்லி பண்ணலாம். ஸோ இந்த மாரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுல வந்து போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 2 ரெஸ்பான்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம். ஒண்ணு வந்து இன்டிமேஷன் ஆர்டர் கரெக்ட் இல்லன்னா டிஸ்அக்ரி வித் த டிமாண்ட். இன்டிமேஷன் ஆர்டர் கரெக்ட்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த சலான் வந்து ஆல்ரெடி பே பண்ணியிருந்தீங்க. இன்கேஸ் நீங்க வந்து சலான் ஆல்ரெடி பே பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த சலான வந்து அட்டாச் பண்ணலாம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஆர் கோட், சலான் நம்பர், டேட் இது எல்லாமே சேர்த்து நீங்க வந்து அந்த சலான வந்து அட்டாச் பண்ணலாம். இன்கேஸ் இல்ல இந்த டிமாண்ட் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க வந்து கரெக்ட் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல இந்த டிமாண்ட் வந்து கரெக்ட்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க பே பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி பிஎஸ்ஆர் கோடு, சலானு, டேட் எல்லாமே நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க பே பண்ணலனா, அங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சலான் பேமெண்ட் சொல்லி இருக்கும். ஸோ சலான் பேமெண்ட் அதுல வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். அப்படி இல்ல இந்த டிமாண்ட் வந்து ஒத்துக்க முடியாது. இது வந்து நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன் அப்படின்றபோது, நீங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் அவுட் வந்து காட்டும். ஸோ எதனால நீங்க வந்து டிஸ்அக்ரி பண்றீங்க? அதாவது நீங்க ஏதாச்சும் அப்பீல் பண்ணியிருக்கீங்களா? இல்ல ரிவைஸ் ரிட்டர்ன் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்ல ரெக்டிஃபிகேஷன் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லன்னா அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து டீட்டெயிலா வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான இந்த டிமாண்டும் வந்து சார்ட் அவுட் ஆயிடும். அதே மாதிரி இந்த அண்டர் செக்ஷன் 245ன்ற நோட்டீஸும் உங்களுக்கு வந்து சால்வ் ஆயிடும். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.